ஓம் சாந்தி. 29/4/2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். தடைகளற்ற வாழ்க்கை சங்கமயுகத்தில் மிகவும் அற்புதமான, அழகான, சுகம் தரக்கூடிய வாழ்க்கையாகும். யார் தங்களுடைய வாழ்க்கையை தடைகளற்ற வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்கள் புத்திசாலிகள், ஞானி ஆத்மாக்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் சத்யுக ராஜ்யத்தின் அதிகாரி ஆக முடியும். சத்யுகத்தில் தடைகளற்ற ராஜ்யமாக இருக்கும். அங்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அங்கு இயற்கை ஒருபொழுதும் நமக்கு தொந்தரவு கொடுக்காது. இயற்கையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பிரஜைகளுக்கும் முழுமையான சுகம், சாந்தி நிரம்பி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை தடைகளற்றதாக மாற்றிக் கொள்வதற்காக ஏகாந்தமாக தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தடைகளை உருவாக்குகின்றது என்று. நம்முடைய சம்ஸ்காரம், நம்முடைய விவகாரம், நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்கள் மூலமாக வருகின்ற பிரச்சனைகள், மற்றவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதால் நமக்கு தடை உருவாகுகின்றதா? இவை அனைத்திலிருந்து விடுபடுவதற்காக நம்முடைய பார்வையை உயர்வாக மாற்றிக் கொள்ளுங்கள். உயர்ந்த சோமானில் நிலைத்திருங்கள். அப்பொழுது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு விளையாட்டாக தோன்றும். சிறு குழந்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு சிறியதாக தோன்றும். அது குழந்தை பருவமாகும். ஆகவே மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் மூலமாக வரக்கூடிய தடைகளை தடைகளாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை சிறு பிள்ளைகள் என்று நினைத்து அதை அப்படியே விட்டுவிடுங்கள். சேவை செய்யும் பொழுது தடைகள் உருவாகின்றன, பிரச்சனைகள் வருகின்றது. ஒருவர் மற்றவரின் வார்த்தையை கேட்பதில்லை. இது போன்ற சூழ்நிலையில் சேவையில் தடைகள் உருவாகின்றன. இப்படிப்பட்ட சேவையின் மூலம் விருத்தி ஏற்படுவதில்லை. எந்த சேவையில் தடைகள் துவக்கும் போதே உருவாகின்றதோ அதன் மூலம் வரக்கூடிய ஆத்மாக்களும் தடைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். நம்முடைய நேச்சரை இயல்பானதாக மற்றும் சரளத்தன்மை உள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அனைத்தையும் அப்படியே விட்டுவிடுங்கள். கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த கலியுகத்தில் நாம் இருக்கவில்லை என்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்பட வேண்டும். நாம் கலியுகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்களாவோம். நாம் சங்கமயுகத்தைச் சேர்ந்தவர்கள், தேவகுலத்தைச் சேர்ந்த மகானாத்மாக்களாவோம். நம்முடன் இருப்பவர்கள் அனைவரும் ஈஸ்வரிய பரிவாரத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள். எப்படிப்பட்ட விஷயங்களும் நமக்கு தடைகளாக தோன்றக்கூடாது. தடைகளற்ற வாழ்க்கையை வாழுங்கள். தடைகளற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்யுங்கள். உடலில் வியாதிகள் வந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவானாலும், மற்றவர்கள் ரூபத்தில் திடீரென்று ஏதாவது பிரச்சனைகள் உருவானாலும், இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தடைகள் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். அதை பாசிட்டிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் லேசாகவும் லைட்டாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை வியாதி வந்தால் இது போன்ற எண்ணத்தை உருவாக்குங்கள். என்னவென்றால், வியாதி வந்ததால் பாபா எனக்கு ஓய்வு கொடுத்திருக்கின்றார். ஓய்வுக்காகத்தான் வியாதி வந்திருக்கின்றது. இச்சமயத்தில் நல்ல முறையில் நான் யோகம் செய்வேன். பெரிய தடைகள் சிறியதாக நம் முன்னால் வந்தாலும் பாபாவை நினைப்பதற்காகத்தான் இந்த தடைகள் வந்திருக்கின்றது, நமக்குள் வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். பிரச்சனைகள் வருவதால் தான் பாபாவின் உதவிகளை பெறுவதற்கு அழகான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது போன்று உங்களுடைய சிந்தனைகளை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு தடைகளாகவோ பிரச்சனைகளாகவோ தோன்றாது. சகஜ ரூபத்தில் சமாப்தமாகிவிடும். நம்முடைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்திலிருந்து வரக்கூடிய தடைகளிலிருந்து விடுபட்டு இருங்கள். காமம், கோபத்தினுடைய தடைகள் உருவாகக்கூடாது. அதிகமாக சிந்திப்பதன் மூலமாக தடைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. உங்களை நீங்களே பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை தடைகளற்றதாக இருக்கின்றதா? அதிகாலையில் அமிர்த வேளையில் பாபாவிடம் தடைகளற்ற ஆத்மா என்ற வரதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பாபாவின் அருகாமையில் செல்லுங்கள். வரம் தரக்கூடிய பாபாவின் கரங்கள் நம் தலைமீது இருக்கின்றது என்பதை அனுபவம் செய்யுங்கள். தடைகளற்ற ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தை பாபா கொடுத்து விட்டார்.
வெற்றி சுரூப ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தை பாபா கொடுக்கின்றார். அதிகாலை எழுந்தவுடனே இந்த எண்ணங்களை உருவாக்குங்கள். பிறகு பாபாவிடம் வரதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று முழு நாளும் இந்த அழகான சோமானில் நிலைத்திருப்போம். என்னவென்றால், நான் தடைகளற்ற ஆத்மா ஆவேன், தடைகளை வென்ற ஆத்மா ஆவேன். சுயம் பகவானாகிய என்னுடைய தந்தையிடமிருந்து எனக்கு வரதானமாக கிடைத்துவிட்டது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். அதன் கூடவே சர்வசக்திவான் பாபாவின் கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. சக்திசாலி கிரணங்கள் மூலமாக தடைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி.